உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கதிரவன், உங்களுக்கு இந்த விவாகரத்துல மனப்பூர்வமான சம்மதமா? நீ அவ மேல வச்சிருக்கிற லவ்வை விட அவ ஓ மேல அதிகமான லவ் வச்சிருக்கா கதிர். உன்னதாம்பா கேக்குறேன். இப்படி அமைதியாவே இருந்தா இப்படி? தனலட்சுமி உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லன்னு விவாகரத்து கேக்குறாங்க. நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க. இதுல உங்களுக்கு முழு சம்மதம் தானே? இல்ல மேடம், தனாவை பிரியறதுல எனக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லையா? ஆமா மேடம், எனக்கு தனாவை டிவோர்ஸ் பண்றதுல 1% கூட விருப்பம் இல்ல. அவ கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறேன். அப்புறம் எதுக்கு மியூச்சுவல் டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? தனபால் சார், என்னது இது? இல்லை யுவர் ஆனர், இவர் நேத்து தான் எல்லாத்துக்கும் சம்மதிச்சு சைன் பண்ணாரு. தம்பி, நேத்து நீ தானப்பா சைன் போட்டு கொடுத்த? நேத்து சைன் பண்ணி கொடுத்தேன் தான், ஆனா அதுவே முழு விருப்பம் இல்லாம தான் சைன் பண்ணேன். நேத்து வரைக்கும் ஒரு குழப்பத்துல தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவே பண்ணிட்டேன். எனக்கு தனாவை பிரிய விருப்பம் இல்ல. என் வாழ்க்கை முழுக்க, என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் என் பொண்டாட்டி தனாதான். நான் அவ கூட மட்டும்தான் வாழ விரும்புறேன். என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? நேத்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இப்ப வந்து மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு. சைலன்ஸ். என்ன நீங்க கோர்ட்ல இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ரகுராம் சார், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுக்க முடியாது. சேர்ந்து வாழணும்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு. அதனால 3 மாசம் டைம் கொடுக்கறேன். அது வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்னா வாழட்டும். இந்த வழக்கை நான் ரத்து பண்றேன். தனலட்சுமி, உங்களோட சேர்ந்து வாழணும்னு உங்க ஹஸ்பண்ட் ஆசைப்படுறாரு. நீங்களும் உங்க மனசை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே ஸ்வீட் எல்லாம் பண்ணிட்டேனே. நல்ல விஷயத்தோட வந்திருப்பீங்க. தானா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? இந்தாங்கண்ணே, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அண்ணே, என்ன ஆச்சுண்ணே? ஏன் இப்படி தட்டி விட்டீங்க? இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? எங்க கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல? இல்ல. என்னடா சொல்ற? ஏன் கொடுக்கல? விவாகரத்து பண்றதுல விருப்பம் இல்லைன்னு கதிர் கோர்ட்ல சொல்லிட்டான். அவங்க 3 மாசம் சேர்ந்து வாழ சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. அதான் டைவர்ஸ்க்கு ஓகே சைன் போட்டேல. இப்ப எதுக்குடா மாத்தி பேசியிருக்க? என் ஒய்ஃப் கூட நான் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நிறுத்து.
உன்கிட்ட இருந்து என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த நான் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். 3 மாசம் இல்ல, எத்தனை மாசம் ஆனாலும் சரி, நீ நினைச்சது நடக்காது. எங்க நீயும் கோர்ட்ல சம்மதம் சொல்லிடுவியோன்னு நான் எவ்வளவு பயந்து தெரியுமா? நேத்து வரைக்கும் நான் அந்த ஐடியால தான் இருந்தேன். ஆனா என் மனசை மாத்துனது மாயாதான். மாயாவா? ஆமா அத்தை, மாயாதான் சரியான நேரத்துல தனா மனசுல நான் இருக்கேன்னு புரிய வச்சேன். நாங்க இப்ப பிரியாம இருக்கிறதுக்கு காரணமே மாயாதான். நினைச்சண்டி, உன் வேலை தானே இது. இரு வரேன். நான் எதுவும் பண்ணல பெரியம்மா. மனசுக்குள்ள 2 பேரும் அவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம இருக்காங்க. அது 2 பேருக்கும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினேன், அவ்வளவுதான். டே சீனு, நான் சொன்னேன்ல இந்த வீட்டோட நிம்மதியை மாயாவால தாண்டா போச்சு. இப்ப அந்த கதிர் மாத்தி பேசுனதுக்கு மாயா தாண்டா காரணம். என்னம்மா சொல்றீங்க? நான் சொன்ன நீ எதுவுமே நம்ப மாட்ட. நீயே வந்து பாரு, வா. மாயா எல்லா தடவையும் தனா வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டே இருக்க. ரொம்ப நன்றி மாயா. பெரியம்மா, என்ன நீங்க எனக்கே நன்றி எல்லாம் சொல்றீங்க? உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் மாயா. நீ எனக்கு புரிய வச்சதால தான் நான் கோர்ட்ல மாத்தி சொன்னேன். கேட்டியா? அத்தை, மாயா மட்டும் எனக்கு சில விஷயத்த புரிய வைக்காம போயிருந்தா நான் இன்னைக்கு தனாவை டிவோர்ஸ் பண்ண சம்மதம் சொல்லியிருப்பேன். தனா கூட நான் வாழ்ற லைஃபை மிஸ் பண்ணிருப்பேன். தேங்க்ஸ் மாயா. தனா என் தங்கச்சி. அவ ஹாப்பியா வாழ்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, ஹாப்பியா இரு. ஓகே. நான் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சது உண்மைதான். அப்படி போயிட்டு அவன் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எப்ப நான் உன் மனசுல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் அப்பா எனக்காக எது பண்ணாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துப்பேன். அவர் பேச்ச மீறி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். என் அப்பா கிட்ட நீ சவால் வர விடுற, அது நடக்கும்னு எப்போ நினைச்சு கூட பார்க்காத. உன்னையும் சேர்த்து இந்த குடும்பத்தையே அவ ஏமாத்திருக்கா. அவ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் வரும். இல்லம்மா, அதுக்காக எப்படி வீட்டை விட்டலாம்? என்ன செய்யணும்? காதல் தடுக்குதா? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொன்ன இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னா அவ மேல உனக்கு காதல் இருக்கு, அப்படிதானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.